கைஸ் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கேவோட ஐபிஎல் 2026ஓட ஸ்குவாட் ரிவ்யூ தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். மினி ஆக்ஷன்ஸ் முடிச்ச அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்பாட்ஸ்லாம் ஃபுல் பண்ணியிருக்கோமா இல்லை ஃபுல் பண்ணலையா, இந்த அன்கேப் பிளேயர்ஸ் மேலே போனதுலாம் ஒர்க் அவுட் ஆகுமா, அண்ட் எதனால போயிருக்காங்க, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்றதை பற்றி கம்ப்ளீட்டாக என்னோட தாட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன மாதிரி கான்செப்ட்னு தெரியும். பட் இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக வெயிட் பண்ணி ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். ரைட், இப்போ நம்ம எடுத்த பிக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அண்ட் மோர் ஓவர் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். லைக் நிறைய பேரோட வீடியோஸ்லாம் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். சிஎஸ்கே ரிவ்யூ எப்படி எல்லாருமே சொல்லியிருக்காங்கன்னு. அண்ட் அதில் சொன்ன சில விஷயங்களுக்கும் அதுக்கான விடைகளாக என்னவா இருக்குன்றதை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கேட ஸ்குவாட் பார்க்கும்போது 16 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஆல்ரெடி இருந்த ஸ்குவாடு. ஆக்ஷனில் 9 பேர் எடுத்திருந்தாங்க. கார்த்திக் சர்மா அண்ட் சர்ஃப்ராஸ் கான் பேட்டர்ஸ்லையும், ஆல்ரவுண்டர்ஸில் பிரசாந்த் வீர், மேத்யூ ஷாட், ஜாக் ஃபோல்க்ஸ் அண்ட் அமன் கான் எடுத்திருந்தாங்க. பவுலர்ஸில் ராகுல் சகர், அகில் ஹுசேன், மேட் ஹென்ரி. அண்ட் எஸ் அகில் ஹுசேனை நீங்கள் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்லையும் போடலாம். பட் ஸோ இப்போதைக்கு நான் பவுலர்ஸ்லேயே வச்சிருக்கேன். ரைட், இப்போ நம்ம ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிக்யூஷன் என்ன பார்த்துடலாம் கைஸ். நீங்கள் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு மஸ்ட் டார்கெட் ஸ்பாட்ஸ் என்ன அண்ட் லக்ஸரி டார்கெட்ஸ் என்னன்றதை பற்றி செப்பரேட்டாக போட்டிருப்பேன். அதுக்கான ஸ்பாட்ஸ்க்கு ஏற்ற பிளேயர்ஸ் தான் உங்கள் ஆக்ஷனில் போய் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு விதமாக ஸ்குவாடை பார்க்கலாம், பிளேயர்ஸை பார்க்கலாம். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் டார்கெட் ஸ்பாட்டாக இருந்ததுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கேற்ற பிளேயர்ஸ் தான் சிஎஸ்கே அந்தந்த ஸ்லாட்டுக்கு எடுத்திருந்தாங்க. நான் போன வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பேன் கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் கிளியராக எதனால போயிருக்காங்க, எதனால யாருக்கு டார்கெட் பண்ணியிருந்தாங்க, ஏன் கிடைக்கல, பிளஸ் ஒரு பிளேயர் எடுத்ததுக்கான ரீசன் அண்ட் சில வீடியோஸ்ல, ஐ மீன் எஸ்பெஷலி பீடாகோட வீடியோவில் சிலலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். ஸோ அதனால இந்த பார்ட் கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஃபுல்லாக என்னென்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மஸ்ட் டார்கெட் ஸ்பாட்டில் 3 சொல்லியிருந்தோம். ஸ்பின் ஆல்ரவுண்டர் 1, லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் 1 அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர் 1. இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னரும் ஸ்பின் ஆல்ரவுண்டருக்கும் பிரசாந்த் வீர் தான் டாப் ஆஃப் த டார்கெட்டில் இருந்தார். ஸோ அவரையே எடுத்தனால லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் செப்பரேட்டாக போகாமல் அங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ராகுல் சகர் இருந்தனால அவரை டார்கெட் பண்ணி அவளை போய் எடுத்துட்டாங்க. ஸோ இன்கேஸ் அவர் கிடைக்காம போயிருந்தால் மேபி இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை அங்கே எடுக்க பார்த்துருப்பாங்க. அண்ட் ஏன் ரவி பிஷ்ணா இல்லாமல் ராகுல் சகர் போனாங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குல்ல. ஸோ அதுக்கான ஆன்சரை நான் என்னவா பார்க்குறேன்னா, ரவி பிஷ்ணாய் வந்து கொஞ்சம் ஸ்கிட்டியாக அந்த காலுக்கு நேராக போடுற பவுலர், அதாவது குத்தி குத்தி சறுக்குன்னு உள்ளே வரும். அண்ட் அந்த பவுலரை விட லைக் அஸ்வின் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, அந்த சேப்பா கண்டிஷன்ஸில் ஓவர் ஸ்பின்னால தான் நிறைய விக்கெட்ஸ் எடுக்க முடியும், லைக் நல்லா போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி வந்து லிவிங்ஸ்டனை யூஸ் பண்ணி குருணால் பாண்டியா அவங்க எல்லாருமே தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. ஓவர் ஸ்பின் யூஸ் பண்ணனால பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த ஆங்கிள் சிஎஸ்கே யோசிச்சு பார்த்தாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்னு பார்க்கும்போது ராகுல் சகர் தான் கரெக்டாக செட் ஆகிறாரு சேப்பா கண்டிஷன்ஸ்க்கு. ஏன்னா ராகுல் சகர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காரு. ஸோ இதனால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் பவுன்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஆங்கிளில் ராகுல் சகர் போய் எடுத்திருக்காங்க. ஏன் ராகுல் சகருக்கு 5 கோடி, ஸ்ரேயஸ் கோபால் இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்குவாட்ல இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் தான் ஸ்ரேயஸ் கோபால் தான் இருந்தார். கண்டிப்பாக இன்னொரு இந்தியன் ஸ்பின்னர் தேவை. அதுக்கு தான் பிரசாந்த் வீரை எடுத்திருந்தாங்க. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு அவங்க பார்க்கும்போது பிரசாந்த் வீரை ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, விச் இஸ் டெஃபினெட்லி ஃபேர். அனிருத்தா ஸ்ரீகாந்த் வந்து அவரோட வீடியோவில் வந்து பிரசாந்த் வீர் வந்து முக்கியமாக பவுலிங் தானே போடுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக அது கிடையாது கைஸ். அவரோட பேட்டிங் கிளிப்ஸோ பவுலிங்கை பார்க்கும்போது கிளியராக எது அவரோட பெஸ்ட் ஸ்பாட்ன்றது உங்களால் பார்க்க நீங்களே சொல்லிடுவீங்க. யார் பார்த்தாலும் அவர் பிரசாந்த் வீரா பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பேட்டிங்கில் அந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுறாரு. ஸோ அதனால சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்பின்னர், நல்ல ஸ்பின்னர் தேவை. ஸோ சாய்ஸ் பார்க்கும்போது ராகுல் சகரா பிஷ்ணாயை பார்க்கும்போது அங்கே ராகுல் சகரை இது பண்ணிடுறாரு, முன்னாடி வந்துடுறாரு. ஐ மீன் ஆஸ் இன் அவங்களோட பிளானிங்கில். ஸோ அதனால தான் பிஷ்ணாக்கு 7 கோடிக்கு போகாமல் ராகுல் சகருக்கு கடைசியாக அவளை போய் எடுக்க பார்த்துருக்காங்க. அண்ட் அதனால தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி என்னோட தாட்டில் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்டர், இங்கேயும் நம்பர் 1 டார்கெட்டை அவங்க பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் இது வந்து அந்த காசி சார் அவங்க வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இந்த 2 பிளேயர் மேலே தான் ஆல் அவுட் போய் எடுக்கலான்றதை கிளியராக இருந்தோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணியிருந்தோம்னு அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, கார்த்திக் சர்மா, இந்த அமன் கான் பிளஸ் பிரசாந்த் வீர், இவங்க 3 பேருமே, ஐ மீன் பிரசாந்த் வீர் இப்போ ட்ரையல்ஸ்க்கு வந்தார் ஜடேஜா ட்ரேடுக்கு அப்புறம். பட் கார்த்திக் சர்மா, ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேல், அமன் கான்லாம் போன வருஷமே பாதி மிட் சீசன் ட்ரையல்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன மாதிரி பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸ்னு இவங்களுக்கு தெரியும். பிளஸ் இவங்களும் டெஃபினட்டாக ஒரு செலெக்ஷன் கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாமே சொல்லலாம், கார்த்திக் சர்மா 14 கோடி போகிறதுக்கு சலீல் அந்த எக்ஸாம்பிள் ஆப்வியஸாக அஸ்வின் சொன்னாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, விச் இஸ் டெஃபினெட்லி ஃபேர். நம்ம இவங்க எல்லாருமே விளையாண்ட அப்புறம் தான் தெரியும் இவங்க நல்ல பிளேயரா இல்லையான்றது. பட் 2 பேருமே இவங்க சொல்கிற அளவுக்கு லைக் அன்கேப் பிளேயர்ஸ் தான். பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் இல்லை கைஸ். இது எப்படி சொல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் கைஸ். ஒரு 2 விஷயம் இருக்குது, 2 கம்பெனி இருக்குது, 2 ஸ்டார்ட் அப் இருக்குன்னா 2மே வேற ஒரு டொமைன் வச்சுக்கோங்க, லைக் சேம் டொமைன் கூட வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஒரே கம்பெனின்னு இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஓகே
இந்த கம்பெனி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான பொட்டென்ஷியல் இருக்குது, இதில் நல்ல விதமான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, இவன் நல்லா வருவான், இந்த கம்பெனி நல்லா செயல்பட நினைக்கும் போது நான் ஒரு கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதில் நான் மல்டி பேக்கர், அதாவது மல்டி பேக்கர்ன்ற ஆப்வியஸாக லைக் நான் 10 ரூபா போட்டேன்னா எனக்கு அது 1 லட்சமாக மாறலாம், 10 கோடியாக மாறலாம். ஸோ அது ஒரு செப்பரேட் ஆங்கிள். பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது தே மஸ்ட் ஹவ் பீன் ஷோர் கார்த்திக் சர்மா இஸ் தி கை டு டேக் அப் MS Dhoni ஸ்பாட் இன் த ஃபியூச்சர். மிடில் ஆர்டரில் ஒரு பவர் ஹிட்டர் ஹூ கேன் பி எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் போத் ஸ்பின் அண்ட் பேஸ்ன்ற ஆங்கிள் அவர் எடுத்திருப்பாங்க. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அந்த ஒரு ரீசன் தான் ஆல் அவுட் போய் எடுத்திருக்காங்க. லைக் இவங்க செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஊர்வில் பட்டேல் டெலிவர் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான ஃபில்ட்ரேஷன் க்ரைட்டீரியா ஒன்று டெஃபினட்டாக இருக்கும்ல. அண்ட் இதுதான் ஆயுஷ் மாத்ரேக்கு சொன்னார். லைக் ஃப்ளெமிங் வந்து அப்போ சொல்லியிருப்பாரு, ஆயுஷ் மாத்ரே வந்து அந்த ஒரு செட் ஆஃப் செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை தாண்டினார். லைக் மெச்சூர்டாக இருந்தார், அவரோட லெவலுக்கு ஏற்ற கேமை டெலிவர் பண்ணார், அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஸ்கில் செட்டில் எடுத்துகிட்டு வராரு, எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. ஸோ தே ஹேவ் சம் செலெக்ஷன் க்ரைட்டீரியா. நம்ம வந்து ஒன்றும் ராஜஸ்தான் மாதிரியோ ஒரு MI மாதிரியோ ஜாலிக்குன்னு பிளேயர்லாம் எடுத்து வளர்க்குற ஆளே கிடையாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பெரிய பசங்களை எடுத்து, பெரிய பசங்கன்றத அங்கிள்ஸை எடுத்து அவங்கள டெலிவர் பண்ண வச்ச டீம் சடனாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் எடுத்துகிட்டு வராங்கன்னா சும்மாலாம் ஃபில்ட்ரேஷன்லாம் ஈஸியாக ஓகேடா சலில் வராடு எடுத்து போடு, முகுல் சௌத்ரி எடுத்து போடுன்னு அங்கே ஆக்கிப் அவர் எடுத்து போடுன்ற மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இவன் நமக்கு செட் ஆவானா, இவன் கிட்ட அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்கான்றதை பார்த்து தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இது அகைன் காசி சார் வந்து அவங்க வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, பிரசாந்த் வீர் வந்து இவன்ட்டு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சரக்கு இருக்குன்ற மாதிரி ஸ்ரீகாந்தும் ஸ்ரீதரன் ஸ்ரீராமும் சொல்லியிருப்பாரு, அதனால நாங்கள் இவர் ஆல் அவுட் போய் எடுத்தோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் சம் ஸ்பார்க்குன்னு சொல்லலாமா. ஸோ அதை பார்த்து தான் இவங்க வந்து கிளியராக எங்களுக்கு இவன் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் போனாங்க. அண்ட் அகெயின் இதனால மற்ற பிளேயர்ஸ்க்குலாம் அவங்க போல கைஸ். ஸோ விச் இஸ் அகெயின் அ வெரி வெரி பிக் திங் ஃபார் சம் ஃப்ரான்ச்சைஸ் லைக் CSK. நம்ம என்ன நினச்சோம், ஆமாண்டா க்ரீன் கிடைக்கலன்னா லிவிங்ஸ்டன் வெங்கடேஷ் ஐயர் தான், எல்லாரும் எந்த சைட் போனாலும் ஒரு ஆப் இருக்குது. ஸோ எந்த சைட் போனாலும் ஆப் இருக்குது கைஸ். இவங்க எந்த சைட்லேருந்து லைக் ஒரு பெரிய ஸ்டார் பிளேயராக உருவாக்க முடியுன்ற ஆங்கிளில் போய் தான் இந்த 2 யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அதில் அவங்க கிளியராக இருந்தாங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா இது இருக்குது கைஸ். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இவர் பிரசாந்த் வீருக்கு 14 கோடி போகும்போது ஆத்தி தலையில் கட்டி விட்டாங்கள காவியாக்கான்ற மாதிரி தான் நானும் யோசித்தேன். பட் இவங்க கார்த்திக் சர்மாவுக்கும் 14 கோடி போகும்போது டெஃபினட்டாக திஸ் இஸ் தேர் பிளான் பி ஆஃப்டர் கேமரன் கிரீன்றது கிளியராக தெரிஞ்சது கைஸ். எஸ் 5-7 கோடி எக்ஸ்ட்ரா போயிருச்சு, வேறு எதுவுமே பண்ண முடியாது. பட் தே வாண்டட் தீஸ் பிளேஸ் அண்ட் தே ஹவ் காட் தீஸ் பிளேஸ். இது வந்து ESPNல அவர் பேர் என்ன, அவர் பேர் மறந்துட்டேங்க, சஞ்சய் பங்கர் சூப்பராக சொல்லியிருப்பார். லைக் இதே பாயிண்ட் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பார். எனக்கு அந்த பேனலில் அவரோட வியூ என்னோட வியூ ஓரளவுக்கு அலைன் ஆச்சு. ஏன் வந்து CSK ஒரு பிளேயர் டார்கெட் பண்ணாங்க, எதனாலவா இருக்குன்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் பேசியிருப்பாரு. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலாம் அதையும் பாருங்கள், ESPN கிரிக்கெட் ஃபுல் இருந்துச்சு. ஸோ அதுதான் கைஸ் 2 பிளேயர்ஸ் அதனால தான் 29 கோடி கொடுத்து எடுத்துட்டாங்க. ஸோ விச் இஸ் ஃபைன். அண்ட் நம்ம சொன்ன டார்கெட் ஸ்பாட்ஸ்க்கு ஏற்ற பிளேயர் மாதிரி அந்த 2 ஸ்பாட் முக்கியமான பிளேயர் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அவங்க எடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஃபிங்கர் ஸ்பின்னர் எக்ஸ்ட்ராவாக போகாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பேக் பண்ணி ராகுல் சாரை போய் எடுத்திருக்காங்க. ஸோ இது பக்காவாக முடிச்சிட்டாங்க. அதே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பாட் சொல்லியிருந்தோம். பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஸ்பின் பேட்டிங் ஆர் பவுலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் ஆல் ஃபேஸ் பவுலர். ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே ஒரு 5-7 கோடி போனனால நம்மளால் மெயின் ஸ்பாட்டாக இருந்த ஹோல்டரை எடுக்க முடியல. ஆப்வியஸாக க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. பட் க்ரீன் கிடைக்காத போது செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக அவங்க ஹோல்டரை வச்சுருந்தாங்க. அண்ட் ஹோல்டருக்கு இங்கே ஒரு 7-8 கோடி போயிடுச்சு அந்த 2 பிளேயர்னால நம்மளால் அவருக்கு போக முடியல. அண்ட் ஏன் ஹோல்டர்ன்றதும் நம்ம பிளேயிங் 12 பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக தெரியும். நான் அந்த ஸ்லைடு வரும்போது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது தனியாகவே போட்டிருந்தேன் கைஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஓகே பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆங்கிளில் கிடைக்காது. அண்ட் ஹோல்டரோட ஸ்டாட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். லைக் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி இருக்காருன்னு நம்ம அந்த ஸ்டாட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். பட் எஸ் அவரோட ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கிறனால ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவரை கிடைக்காத போது செகண்ட் பிளானுக்கு போனாங்க, நியூ பால் ஆல்ரவுண்டருக்கு. அகைன் ஹோல்டர் அந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறாரு. பட் ஹோல்டர் இஸ் அ பெட்டர் பேட்டர் அண்ட் ப்ரூவ் அண்ட் பேட்டர் தென் கம்பேர்ட் டு அதர் ஆப்ஷன்ஸ். ஜாக் எட்வர்ட்ஸ் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. பென் வார்ஷியஸ் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அண்ட் ஃபைனலி ஜக்காரி ஃபோல்ஸ்க்கு செட்டில் ஆனாங்க. ஓகே அது வந்து 2 ஸ்டார் ரேட்டிங் தான். ஆப்வியஸாக இங்கே ரேட்டிங் கொடுத்துருக்கேன் கைஸ். இது 2 ஸ்டார் ரேட்டிங் தான். பேசிக்காக நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்காதனால அங்கே ஹோல்டர் கிடச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இது 5-on-5 ஆப்ஷனாக இருந்திருக்கும். 10-on-10 ஆப்ஷனாக வச்சிருக்கலாம் கைஸ். பட் அங்கே வந்து கொஞ்சம் செட்டில் ஆக வேண்டிய சுச்சுவேஷனை தள்ளப்பட்டுட்டோம். பட் அகைன் இட் இஸ் ஃபைன். நமக்கு ஓவர்டன் இருக்கார், அவர் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃபார் அகில் ஹுசைன். இந்த அகில் ஹுசைன்றதுல வந்து எஸ் ஜார்ஜ் லிண்டேன்ற ஒரு ஆங்கிள் இருந்துச்சு. எஸ் அவர் வந்து ஒரு பெட்டர் பேட்டர். பட் தே ஆர் லுக்கிங் அட் சம் ஒன் ஹூ கேன் பவுல் இன் டு த பவர் பிளே இன் ஸ்பின்னிங் ட்ராக்ஸ். ஒரு லக்னோவில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராது. பட் லக்னோவில் டேர்னிங் ட்ராக்கில் உங்களுக்கு மார்ஷ் அண்ட் மார்க்ரம் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே அகில் ஹுசைன் பவர் பிளேயில் வந்தார்னா கண்டிப்பாக 2 பேர் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு கைஸ். ஸோ அந்த ஆங்கிலேருந்து யோசிச்சு அவங்க அகில் ஹுசைனை டிபெண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. விச் அகெயின் மீன்ஸ்
பிரசாந்த் வீருக்கு ஆல் அவுட் போனனால பிரசாந்த் வீர் வில் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்தியன் ஸ்பின்னர். லைக் அவர்கிட்டயும் ஏதோ பொட்டன்ஷியல் இருக்குன்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் அகில் ஹுசைன் ஆர் ஜேமி ஓவர்டன் வில் பி பிளேயிங் டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன். ஸோ அதில் ஓகேனா நல்ல பை தான் கைஸ். அண்ட் ஆல் ஃபேஸ் பவுலரில் மேட் என்ட்ரி பேஸ் ப்ரைஸ் வேல்யூ தான், நியூ பால் கவர் ப்ளஸ் டெத் ஓவர்ஸ் கவரும் அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஐ திங்க் 1.5 crores 1.5 2 சாரி கைஸ், அது மட்டும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இவர் நியூ பால் கவர் கொடுப்பாரு டெஃபினட்டாக. அண்ட் டெத் ஓவர்ஸில் ஓகே வெரைட்டியாக போடுவார், பட் அந்த அளவுக்கு டிபெண்டபிள் கிடையாது. அண்ட் இங்கே இன்னொரு பாயிண்ட், ஏன் டஃபியை விட்டாங்கன்ற கொஸ்டின் மார்க் வருது கைஸ். ரெண்டு விதமாக பார்க்கலாம், சொல்லலாம் கைஸ். அந்த இடத்துல ஈஸி நம்ம டஃபிக்கு பிட் பண்ணி விலை ஏற்றலாமேன்னு. பட் சிஎஸ்கேயோட மெயின் ப்ரிஃபரன்ஸ் அந்த மஸ்ட் டார்கெட் இந்தியன் பிளேயர்ஸை பிக் பண்ணுறது தான். அண்ட் ஆல் ஃபேஸ் பவுலர்ன்றது உங்களுக்கு எல்லிஸோட பேக்கப்பாக தான் இருக்க போகிறாரு. ஸோ எல்லிஸோட பேக்கப்பாக இருக்க போகிற பிளேயர் வந்து நீங்கள் பிட் பண்ணி அவ்வளோ காசு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது கைஸ். ஸோ அதனால தான் ஜேக்கப் டஃபியை முதல்ல விட்டுருக்காங்க. ஃபைனலி எந்த பிளேயர் கிடைக்கிறானோ அவனை எடுத்து முடிச்சுக்கலான்றாங்கள தான் கைஸ் பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா பீடாக் வந்து ஏன் வந்து பேக்கப் எடுக்கிறோம், ஏன் சர்ஃப்ராஸ் கான் எங்கே ஆடுவார், அவர் உள்ள எங்கே ஆடுவார், இவர் எங்கே ஆடுவாருன்னு கைஸ். டீம்னா 25 பிளேயர் எடுக்கணுயா, 14 அவர் சொல்கிறத பார்த்தோன்னா என்னால் 13-12 பிளேயரோட மேட்சுக்கு போகிற மாதிரியும் ஃபுல் டோர்னமெண்ட்டே இந்த பிளேஸ் தான் ஆட முடியுன்ற மாதிரி பேசுகிறாரு. சர்ஃப்ராஸ் கான் எங்கே ஆட முடியும், அவர் எங்கே ஆட முடியும், ஜாக் ஃபோல்ஸ் எங்கே ஆட முடியும், ஆட முடியாதுதான். அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும், பேக்கப்பாக எடுக்கிறதுக்கு என்னடா பிரச்சனை உங்களுக்கு, எனக்கு புரியவே இல்லை. ஒரு 11னா 11-12 பேர் தான் ஆட முடியும். எஸ், ஊரில் பட்டேலால் ஆட முடியாது, வேற என்ன பண்ண முடியும், அதுதான் லைஃப், அதுதான் கிரிக்கெட், எல்லாரும் மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும் கைஸ். ஊர்வில் பட்டேல் இன்னைக்கு வராரு, நீங்கள் ஒரு கூகுள்னு ஒரு கம்பெனி வருது, இன்னொரு கம்பெனி ஜோஹோன்னு இருக்குது, நீங்கள் கூகுளில் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பீங்களா, ஜோஹோ இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பீங்களா, லைக் அந்த மாதிரி தான். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன் கைஸ். பட் அகைன் ஊர்வில் பட்டேல் வந்து லைக் ஹீ இஸ் அ குட் பிளேயர். பட் கார்த்திக் சர்மா வந்து ஆயுஷ் மாத்திரை மாதிரி அந்த 3 ஃபார்மட் இதுலையும் நல்லா விளையாடுற பிளேயர் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறனால, ப்ளஸ் அவர் வேற ஸ்பாட் மிடில் ஆர்டர் ஸ்பாட், ஸோ அதனால எடுத்திருக்காங்க. ஊர்வில் பட்டேல் பேக்கப்பாக வைக்கிறத தப்பே இல்லையா கைஸ். எல்லா டீமுக்கும் பேக்கப் தேவை. அப்போ வெங்கடேஷர் அண்ட் படிக்கல் அங்கே 2 பேர் ஒருத்தர் தான் ஆடுவாங்க. அதுக்குன்னு நம்ம வந்து ஐயோ படிக்கல் நல்லா விளையாண்டானே ஏன் வெங்கடேஷர் போடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் வெங்கடேஷர் ஆடலன்னா அவர் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு, அவரை பேக்கப்பில் வச்சிருக்காங்களேன்னு சொல்ல முடியாது. ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் டீம், உங்கள் லக்கு ஃபார்ம் அதெல்லாம் பொறுத்து தான் கைஸ் மாறும். ஸோ அதனால லைக் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். பட் எஸ், அதனால தான் மேட் என்ட்ரி எடுத்திருக்காங்க, ஜேக்கப் டஃபி எடுக்கல. இது தப்போ ரைட்டோ அதுக்குள்ளே போக முடியல. பட் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னு நான் சொல்கிறேன் கைஸ். இதுதான் மஸ்ட் டார்கெட் ஸ்பாட்ஸ். அண்ட் லக்ஸரி பிக் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர் ஆர் பேஸ் ஆல்ரவுண்டர்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பேஸ் ஆல்ரவுண்டர் போய் அமன் கானை எடுத்திருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு காமன் டாக்கிங் பாயிண்டாக இருக்கிறது சிஎஸ்கே ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியன் பேசரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு. கைஸ் நமக்கு ஆல்ரெடி 2 பேக்கப் இருக்குது. போன வருஷமே 2 பிளேயர் எக்ஸ்ட்ரா எடுத்து சான்ஸே கிடைக்காம முகமாக ஆடிட்டு இருந்தோம். ஒருத்தர் இன்ஜுரி ஆகினா கண்டிப்பாக இன்னொரு பிளேயர் ஆடுவாங்க. அதுக்கான 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. குர்ஜப்னீத் இருக்காரு, முகேஷ் சௌத்ரி இருக்காரு. எஸ், நம்ம முகேஷ் சௌத்ரியை நம்ம நிறைய குறை சொல்லலாம், பட் அவர் ஸ்மார்ட்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது குர்ஜப்னீத் சிங், அவர் போன வருஷம் நம்ம இந்த மாதிரி ஹைப்பா இருந்தனால தான் எடுத்திருந்தோம், ஒரு நல்ல பவுலர்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. இப்போ அதே போல நிறைய பவுலர் சொல்றாங்க. ஆக்கிப் நபி வராரு, நல்ல பவுலர்னு சொல்றாங்க, எடுத்திருக்காங்க. அசோக் சர்மா, எஸ் நல்ல பவுலர்னு சொல்றாங்க, எடுத்திருக்காங்க. ஸோ வருஷம் இந்த மாதிரி வந்துட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம ஒரு ஆளை நம்பி தான் போக முடியும் கைஸ். இதே மாதிரி தான் போன சீசன் குர்ஜப்னீத் சிங்கை சொன்னாங்க, என்ன ஆச்சு பார்த்தோம். அவர் ஒரு சீசன்ல இப்போ கொஞ்சம் ஒழுங்கா பண்ணலோடனே அவர் டவுன் ஆயிடுச்சு, அடுத்த பிளேயர் வராரு, அவரை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனும் நம்மளால மாத்திட்டு இருக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இருக்கிற 2 பிளேயர் நம்பி இருக்காங்க. ஸோ நம்பி முகேஷ் சௌத்ரி ரொம்ப நாளா நம்ம கூட இருக்காரு, ஸோ அவர் ஒருத்தர் நம்பியிருக்காங்க. பிளஸ் குர்ஜப்னீத் சிங் அவர் நம்பி போன வருஷம் 2 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. மெகா ஆக்ஷனில் 2 கோடி கொடுத்து ஒரு பேஸ் பவுலர் எடுத்திருக்காங்க கைஸ். ஸோ தே ஹேவ் சீன் சம்திங். அவர்கிட்ட அந்த வெரைட்டி இருக்கிறனால தான் அவர் நம்பி எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு பிளேயர் வேணுமான்னு கேட்டால் எஸ், எடுத்தால் நல்லா இருக்கும். பட் அந்த லெவலில் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க கைஸ். ஸோ அதனால தான் அமன் கானை போய் எங்கள் மேட்சை முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் ஃபாஸ்ட் பவுலருக்கு போகாது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் வந்து மஸ்ட் டார்கெட் ஸ்பாட்டில் வரல. அது ஒரு லக்ஸரி பிக் தான், எடுத்தாலும் சும்மா தண்டமாக தான் உட்கார முடியும். இன்ஜுரி ஆகலாம் கைஸ். 2 பேர் 3 பேர் இன்ஜுரி ஆனால் உங்கள் டோர்னமெண்ட் அதுதான், உங்கள் லக் அப்படி தான், கடவுள் உங்களுக்கு அதுதான் எழுதியிருக்காரு. 2 மாசத்துல இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும்னா வேற வழியே இல்லை, வேற எதுவுமே பண்ண முடியாது. பட் இருக்கிறதுல இதான் கைஸ் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ப்ளஸ் அமன் கான்ட்ட அவங்க ஏதோ பார்த்துருக்காங்க, விச் மீன்ஸ் ராமகிருஷ்ணா கோஷை அடுத்த சீசன் வெளியே தெளிவாங்க. ஸோ அதனால தான் அமன் கான் எடுத்திருக்காங்கன்னு தோணுது. 2 பேரில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒருத்தர் வெளியே போகிறாங்கிறது கிளியராக தெரியுது. அண்ட் அகைன் நெக்ஸ்ட் டாப் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டு இங்கே சர்ஃப்ராஸ் கான் எடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப் லைக் டு லைக்காக எடுத்திருக்காங்க. பிரசாந்த் வீருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப் ராகுல் சகர். இது லைக் டு லைக் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் அந்த ஸ்பின்னர் ஸ்பாட்டில் ஆடுறதுக்கு. அண்ட் அது போக மிடில் ஆர்டரில் கார்த்திக் சர்மானா அவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சர்ஃப்ராஸ் கான் எடுத்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, நம்ம பிரேவ்ஸ் பற்றி பேசியிருந்தோம். பிரேவ்ஸ்க்கு டைரக்ட் கவர் யாருமே கிடையாது ஓவர்சீஸ்லன்னு.
ஸோ அவருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு கவர் தரக்கூடிய இந்தியன் பிளேயராக சர்ஃபாஸ் கான் வராரு. ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் வந்து பிரேவில்ஸ் வந்து எஸ் ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயரு, நல்ல ஸ்பின்னு ஆடுவார், ஹை பேஸ் தவிர மற்ற நார்மல் பேஸ் எல்லாமே நல்லா ஆடுவார். பட் மெயினாக அவர் இருக்கிற ரோலில் ஸ்பின் நல்லா ஆடணும். ஸோ அந்த ரோலுக்கு சர்ஃபாஸ் கான் ஒரு கவர் தருவார் கைஸ். அண்ட் அகைன் இது நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன், பீடாக வந்து யார் இடத்துல 6 வேஸ்ட்டு உள்ளே வர முடியாது, ஏன் எடுக்கிறாங்க, எங்கே ஆட முடியும்னா 12 பேர் தான் சார் ஆட முடியும், அதுக்கு மேலே ஆடவே தேவையில்லை சார். ஸோ ஓகே அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபைனலி மேத்யூ ஷாட். இவர் டெஃபினட்டாக ஆஃப் ஸ்பின் வேல்யூக்காக தாங்க கைஸ் எடுத்திருக்காங்க. இது வேற எந்த ஒரு ரீசனும் என்னால் பார்க்க முடியல. அகைன் இது வந்து பட்ஜெட்டில் முடிக்கணுன்ற ஆங்கிள் எடுத்திருக்காங்க. ப்ராபப்ளி அந்த ஃப்ளெமிங் வித் ஷார்ட் ரிலேஷன் ஏதோ ஒன்று பார்த்துருந்தேன், ஒரு சின்ன கிளிப் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி அவங்க ஏதோ மென்டல் கண்டிஷனிங் ஃப்ளெமிங் ஏதோ பேச்சுவார்த்தைலாம் இருக்காரு போல. ஸோ மேபி ஏதோ டிஃப்ரெண்ட் ரோல் கொடுக்கலாம் அண்ட் இவர்கிட்ட ஒரு வேல்யூ எதிர்பார்த்துருக்கலாம் கைஸ். பர்டிகுலராக ஆஃப் ஸ்பின் வேல்யூ தான் நான் பார்க்குறேன், மற்ற எந்த ஒரு ரீசனிங் இவர்கிட்ட இல்லை. பிளேயிங் லெவலில் இவர் எங்கேயுமே செட் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் பார்த்தீங்களா மெயின் டார்கெட்ஸில் எக்ஸப்ட் ஒன் ஸ்பாட், அதாவது அந்த பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டில் மட்டும் ஹோல்டர் கிடச்சிருந்தானா வேற லெவல் ஆப்ஷன். அதை தவிர மற்ற எல்லாமே சாலிடான பைஸ் தான் கைஸ். கிளியராக 3 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு. இந்தியன் கோர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஓவர் பே பண்ணனால லோ ப்ரொஃபைல் ஓவர்சீஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுக்க போய் பவுலிங் ஆல்ரவுண்டரில் எண்ட் அப் ஆனோம். ஃபைனலி நியூ பால் ஸ்ட்ராட்டஜி. எஸ் ஓவர்டன் கூட ஒரு இன்னொரு ஆல்ரவுண்டர் பார்க்கும்போது ஒரு நியூ பால் வேல்யூ தரக்கூடிய பவுலராக பார்த்துருக்காங்க, ஐ மீன் ஆல்ரவுண்டராக பார்த்துருக்காங்க. ஓவர்டன் இஸ் மோர் ஆஃப் மிடில் டு எண்ட் ஓவர் பவுலர். டக்குன்னு ஒரு பிச்சில் இன்னொரு பவர் பிளே பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆடணும்னா அந்த டைமில் உங்களுக்கு ஜக்கரி ஃபோல்க்ஸ்ன்ற ஆங்கிள் எடுக்கணும்னு போயிருக்காங்க ஐஸ். ஸோ அதுதான். ப்ளஸ் ஆல் ஃபேஸ் பவுலரில் ஏன் முஸ்தபிசூருக்கு பிட் பண்ணுறாங்கிறத மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அவங்க இன்னொரு சாய்ஸும் இருக்கும். நம்ம எல்லா 11லையும் மேட் என்ட்ரியை வச்சு ஒரு 11 போட்டுட்ருக்கோம். ஸோ அங்கே முஸ்தபிசூர் ஆடினாருன்னா, சப்போஸ் இருந்திருந்தாருன்னா, இவங்ககிட்ட 2 டொமஸ்டிக் பவர் பிளே பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ டெத் ஓவர்ஸில் எலிஸ் அண்ட் முஸ்தபிசூர் காம்போ வச்சு மூவ் பண்ணலாமேன்ற ஆங்கிளில் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு ரீசனிங்னால தான் ஆல் அவுட் போய் எடுக்க பார்த்துருக்காங்க தோணுது. பட் அகெயின் முஸ்தபிசூர் அந்த ஸ்டாயினஸ் மேட்ச்ல இருந்து எனக்கு முஸ்தபிசூர் மேலே பெரிய நம்பிக்கையே கிடையாது கைஸ். அந்த மாதிரி ஜெயிச்சிருந்தா நம்ம குவாலிஃபை ஆகியிருப்போம். பட் எஸ் அவர் வந்து நார்மலான ஃப்ளாட் ட்ராக்ஸில் மூளையே யூஸ் பண்ணாமல் போட்டார் அந்த மேட்ச்சில். ஸோ அதனால் எனக்கு அது பெரிய லாஸ் மாதிரி தெரியல. பட் இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் தான் இம்பாக்ட் பிளேயர் சாய்ஸஸ் போயிடலாம் கைஸ். ஓகே இதை நாங்கள் லாஸ்ட்டாக வரேன், நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன், இது லாஸ்ட்டாக வரேன். ஓகே ரைட். இப்போ வந்து நான் பிளேயிங் 12 அண்ட் பேக்கப்ஸ் போயிடுறேன் கைஸ் டேரெக்டாக. ஸோ பிளேயிங் 12 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரஃப் பிளேயிங் 12 இருக்கிறது இது மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங் வித் சஞ்சு சாம்சன், நம்பர் 3 ருத்து, நம்பர் 4 கார்த்திக் சர்மா போட்டிருங்க கைஸ், நம்பர் 5 டூபே, நம்பர் 6 பிரவிஸ். இது டிபெண்டிங் ஆன் ஹவு தே ரேட் கார்த்திக் சர்மா அண்ட் டிபெண்டிங் ஆன் லைக் டூபே அண்ட் பிரவிஸ் என்ட்ரி பாயிண்ட் கைஸ். ஸோ 4, 5, 6 கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்சிபிள். அண்ட் கார்த்திக் சர்மா இவ்வளோ பிட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ஒரு ஹை பேஸ் ஆடக்கூடிய பிளேயர் மாதிரி தெரியுது. மேபி அந்த ராய்டு ரோலுக்கு ஒரு க்ரூம் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் நோ ஹவு இஸ் பொட்டென்ஷியல் இஸ் அண்ட் அந்த மாதிரி பவுலிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு. பட் அதனால் நான் 4 அதில் போட்டுருங்க கைஸ். பட் தெரில, இது அந்த ஆக்ஷன் ஐ மீன் இந்த கேம் பொறுத்து கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான பேக்கப்பாக சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. அண்ட் டாப் ஆர்டர் பேக்கப்பாக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஊர்வில் படேல் இருப்பார், செகண்ட் சாய்ஸ் சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. ஏன் சர்ஃப்ராஸ் கேட்டோம்ல, இந்த ஒரு ரீசனாக தான் சர்ஃப்ராஸ் இருக்காரு. 6 பிரவிஸ், அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பேக்கப்பு ஷார்ட்டுன்னு போயிருக்கும். பட் ஷார்ட்டும் டேரெக்டாக ஆட முடியாது. ஸோ அகைன் அங்கே தான் சர்ஃப்ராஸ் தான் வருவார். ஸோ ஷார்ட்டை எப்படி நுழைக்க போகிறாங்கன்றது தெரியல. நம்பர் 7 பிரசாந்த் வீர், நம்பர் 8 எல்லிஸ், 9 கம்போஜ், 10 நூர், 11 கலீல் அகமத். அண்ட் இதுக்கான பேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் அண்ட் முகேஷ் சௌத்ரி தான் 2 பேருக்கு இருக்காங்க. நூர் அகமதுக்கு ஸ்ரேயஸ் கோபால் 1, ராகுல் சஹர் 1, நேத்தன் எல்லிஸ்க்கு மேட் என்ட்ரி இருக்கார், பிரசாந்த் வீருக்கு ராமகிருஷ்ண கோஷ், அமன் கான் அண்ட் ராகுல் சஹர். டிபெண்டிங் ஆன் த காம்பினேஷன் யாரை வேணாலும் ஆடிக்கலாம். இதுதாங்க என்னோட பிளேயிங் லெவனாக இருக்கும். அண்ட் இந்த பிளேயிங் லெவனில் போனீங்கன்னா நீங்கள் இம்பேக்ட் பிளேயரை சாய்ஸ் பேஸ்டு எப்படி வேணாலும் ஆடலாம் கைஸ். ஒரு சேசிங் பண்ணுறீங்க, கடைசி 4 ஓவர் இவ்வளோ ரன் தேவைன்னா எம்எஸ் தோனி ஆடலாம். பட் அங்கே ஓவர் 10 இருந்தால் எக்ஸ்ட்ரா பேட்டிங் அண்ட் பவுலிங் கிடைக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் கோயிங் டு ஃபிட் இன் எம்எஸ் தோனி. இல்லை எம்எஸ் தோனி தான் கண்டிப்பாக ஆடுவார். ஐ மீன் எம்எஸ் தோனி ஆடுறான்னா டெஃபினட்டாக பிளேயிங்கில் தான் இருக்க பார்ப்பாங்க. ஸோ என்ன மாதிரி ஆங்கிளில் போயிருக்காங்கன்றது எனக்கு தெரியல கைஸ். பட் இப்போதைக்கு நான் இம்பேக்ட் பிளேயரில் வச்சுருக்கேன். உள்ளே எப்படி நுழைக்க முடியுன்றது எனக்கு தெரியல. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இன்கேஸ் ஒரு பவுலிங் ட்ராக்காக இருந்தால், ஸ்பின் ட்ராக்காக இருந்தால் அகில் ஹுசேன் ஆடுவார், ஃபாஸ்ட் ட்ராக்காக இருந்தால் ஜேமி ஓவர்டன் ஆடுவார். ஆர் இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த்தே தேவையில்லை. ஸோ பேட்டிங் டெப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் நான் பண்ணுறேன், எனக்கு 15 ஓவர்லேயே ஒரு 5 விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த டைம் நான் ஜேமி ஓவர்டனை இறக்கி விடுவேன். ஆர் அப்படி இல்லை டாப் ஆர்டரே முடிச்சு விட்டாங்க மேட்சைனா, ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு ஜேமி ஓவர்டன் தேவையில்லைன்னா எனக்கு நியூ பாலில் எக்ஸ்ட்ரா விக்கெட் பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தால் சில கண்டிஷன்ஸ்லாம் கேம் முடிஞ்சிடும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கு நான் மேட் என்ட்ரி உள்ள எடுத்துகிட்டு வருவேன். ஆர் அப்படியும் இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா லெக் ஸ்பின்னர் வேணும், ஒரு வெரைட்டி ஒரு பவுன்ஸ்க்கு வேணும், ராகுல் சார் உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன்ஸை இவங்களால பண்ண முடியும் இந்த ஒரு பிளேயிங் லெவலில் போனால். ஸோ இதுதான் ஓரளவுக்கு யோசித்து ஒரு வழியாக பேட்டிங்கும் அடிவாகாமல் பவுலிங்கும் அடிவாகாமல் பார்த்த ஒரு பிளேயிங் 11 or 12 கைஸ். இதுதான் அப்படி தான் இருக்குது. அண்ட்
இதுக்கப்புறம் நான் இம்பாக்ட் பிளேயர் சாய்ஸஸ் நான் சொன்ன மாதிரி தோனி வந்து சேசிங் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக இருக்கிறனால மேபி அவர் அங்கே யூஸ் பண்ணலாம். ஆர் அப்படி இல்லைன்னா ஜேமி ஓட்டன் பேட்டிங் டெப்த்து ப்ளஸ் பேஸ் பவுலிங் வேல்யூ மிடில் ஓவர்ஸில் டெஃபினட்டாக செம யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஆர் அப்படி இல்லை டேர்னிங் ட்ராக்ஸ்னால் ஜேமி ஓட்டன் பதில் அகில் ஹுசைன் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். பவர் பிளேயில் 2 ஓவர் தள்ளி இந்த மார்ஷ் அண்ட் மார்க் நம்ம வெளியே தள்ளிடான்னா பவர் பிளேயில் 2 ஓவர் வெளியே தள்ளி அனுப்பி விட்டுட்டு அவர் மேட்சை முடிச்சுடுவார் அங்கேயே. ஸோ அந்த டைப் ஆஃப் பிச்சர்ஸ்க்கு அகில் ஹுசைன் எடுத்துகிட்டு வரலாம். ஆர் இல்லை பேஸ் பவுலிங் கண்டிஷன்ஸ்னால் மேட் ரெண்ட்ரி உள்ளே எடுத்துகிட்டு வந்து தம்பி 2 விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேருன்னு சொல்லி அவர் உள்ளே இறக்கி விக்கெட் எடுக்க பார்க்கலாம். அண்ட் அப்படியும் இல்லைனா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் போகலான்னு நினச்சாங்கன்னா 2 பேஸ் பவுலர் ஆடினாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேட் ரெண்ட்ரியும் ஆடி எல்லிஸும் ஆடி அப்போ உங்களுக்கு ஒரு 2 இந்தியன் பேசஸ் அன்ஷுல் கம்போஜ் கலியில் ஒரு ஆள் ஆடினா போதும். ஸோ அந்த ஆங்கிளில் மேபி ராகுல் சோகரை எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் ஆப்ஷனாக கூட எடுத்துகிட்டு வரலாம். ஆர் ஸ்ரேயாஸ் கோபால் ஹூம் எவர் இஸ் குட் அண்ட் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற பிளேயரை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். ஸோ இதுதான் இம்பாக்ட் பிளேயர் சாய்ஸஸோட ரீசனிங், என்னோட பர்டிகுலர் ரீசனிங். அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரேட்டிங்ஸ் பார்ப்போமே. பவர் பிளேயில் இந்த பவுலர் அதாவது கலீல் கம்போஜ் எல்லிஸ், நூர் எல்லிஸ், பிரசாந்த் வீர் டூபே, எல்லிஸ், நூர் கம்போஜ் மெயின் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும் வச்சு பேஸ் ஆப்ஷன்ஸை வச்சு போட்ட ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் 4 ரேட்டிங் நல்லாவே இருக்குது. மிடில் 3, டெத்தில் 3 அண்ட் டிபெண்டிங் ஆன் த காம்பினேஷன் ஒன்று மாறுங்க. ஹென்ரி இருந்தார்னா பவர் பிளே பவுலிங் ரேட்டிங் 5, அகில் ஹுசைன் இருந்தால் 4.5, ஓவர் இருந்தால் டிஃப்ரென்ஸ் வராது. மிடில் ஓவரில் ஓவர்டன் அண்ட் ஹென்ரி இருந்தால் கொஞ்சம் மார்க்கிங் ரேட்டிங் ஏறும். அண்ட் ராகுல் சார் இருந்தாலும் ரேட்டிங் ஏறும். அண்ட் அகைன் ஹென்ரி இருந்தார்னா டெத் ஓவரில் ரேட்டிங் 4 ஆகும். அகில் ஹுசைன் ஓவர்டன் இருந்தால் அங்கே கொஞ்சம் ரேட்டிங் ஒரு 3.5 வச்சுக்கலாம். ஒரு 16வது ஓவர் அப்படியே ஒய்டியாக இருக்கிற போட்டு அங்கங்கே ஏதோ பண்ணிட்டு போகணும் ஓட்டிடலாம் கைஸ். அதுதான். அண்ட் பேட்டிங் அபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இது ஓவரால் எனக்கு தெரிஞ்சு 11ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வச்சு எடுத்தது. இதுதான் ஓவரால் ரேட்டிங்காக இருக்குது. ஆங்கர் ருத்துராஜ் கெய்க்வாட் இருக்கார். ஸ்பின் ஹிட்டர், ஜங்க் பேஸ் ஹிட்டர், ஹை பேஸ் ஹிட்டரில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸ்பின் அண்ட் ஜங்க் பேஸ் ஹிட்டர் வந்து கார்த்திகன் வீரை கொடுத்துருக்கேன். பேஸ்ட் ஆன் வாட் எவர் கிளிப் சைஸாக எஸ்பெஷலி கார்த்திக் சர்மா கிளிப்ஸும் சூப்பராக பவர் காமிச்சாரு. அண்ட் அவரோட 2-3 லைவ் மேட்சஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அகைன் நம்ம சேனல் எப்படின்னா என்னால் லைவ்ல பார்த்தேன்னா தான் அது அந்த பிளேயரை நான் இதில் இன்க்ளூட் பண்ணுவேன். மற்றபடி ஜஸ்ட் ஒரு 2-3 கிளிப்ஸ் பார்த்து நான் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ண மாட்டேன் கைஸ். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படி தான் நான் ரேட்டிங் கொடுப்பேன். என்னோட பாயிண்ட்டை நான் ஷேர் பண்ணுவேன். இதில் பிரசாந்த் வீரோட ஒரு ஸ்மார்ட் மேட்ச் பார்த்தேன் அண்ட் அதில் எனக்கு அவரோட பவர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த ரோலை நல்லா பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதில் டாப் நாச்சாக வச்சிருக்கோம். ஹை பேஸ் ஹிட்டர் வேறு ஆளுமே இல்லை கைஸ். ருத்துராஜ் அண்ட் ஆயுஷ் மாத்திரே தான். எம்எஸ்டி அண்ட் ஓவர்டன் இருந்தால் கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஸ்லாக் ஓவர் ரேட்டரில் பிரெவிஸ் டூபே வீர் இங்கேயும் எம்எஸ்டி அண்ட் ஓவர்டன் இருந்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 12 பேலன்ஸ்டாக இருக்கணும்னா ஒன் ஆஃப் எம்எஸ்டி அண்ட் ஓவர்டன் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவை டு பேலன்ஸ் யுவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் த மிடில். அண்ட் அதில் ஏன் ஓவர் என்னோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கும்னா எனக்கு பவுலிங் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தருவார். நான் டூபேவை நம்பி 6வது பவுலர்னு போக முடியாது. ப்ளஸ் ஓவர்டன்றது அந்த 140 ஷார்ட் பால் போடக்கூடிய ஒரு பவுலர் இருக்காருன்ற ஆங்கிளில் எனக்கு பவுலிங்கில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வெரைட்டியாக இருக்கும் அது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் ஓவர்டன் நம்பி எடுத்துட்டு வருவேன் என்னோட 11ல். எஸ், இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துடலாம் கைஸ். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் டாப் ஆர்டர் தான் கேரி ஜாப் பண்ணணும். ஆளுக்கு ஒரு 400 அடித்து 1000-1200 ரன் அடிச்சாங்கன்னா டெஃபினட்டாக பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும். கப்பு ஜெயிக்க மாட்டோம், பட் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகும். ரோல் கிளாரிட்டி, ஸ்பின் ஹிட்டிங் ரோல் கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. அதை அப்படியே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் யாரை போட்டாலும் பறக்க விடுற அபிலிட்டி இருக்க பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பவர் பிளே பவுலிங் நல்லா இருக்குது. ஸோ ஹென்ரி இருந்தாருன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். அண்ட் பொட்டன்ஷியலி பிரேக் அவுட் ஸ்டார்ஸ் அன்ஷுல் கம்போஜோட பெஸ்ட் ஐபிஎல் சீசன் இந்த சீசனாக இருக்கும் கைஸ். அவருக்கு சான்ஸ் கொடுத்து டெத் ஓவர்ஸ்லேயும் அவர் போட வச்சாங்கன்னா அவர் வேற குத்தி டக்குன்னு பேட்டிங் நேராக வருது. ஸோ சடனாக ஒரு பால் அடிக்க போகலான்னு நினச்சி பவுன்ஸ் ஆகி கேட்ச் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அன்ஷுல் கம்போஜோட பொட்டன்ஷியல் இந்த சீசன் வெளியே வரலாம். அலாங் வித் ஆயுஷ் மாத்திரையோட ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன். ஸோ அதுவும் எக்ஸைட்டாக இருக்க போகுது. அண்ட் பிரசாந்த் வீர் எஸ், அவர் பார்க்க நல்லா இருக்கு. அவரோட பவர் சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டைம் அந்த பொட்டன்ஷியல் யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே சைடு நெகட்டிவ்க்கு வருவோம். என்னோட போன வருஷம் வீடியோவில் என்ன நெகட்டிவ்னு சொன்னனோ அதே நெகட்டிவோட தான் இருக்குங்க. ஸ்டில் ஹை பேஸ் ஹிட்டிங் ஸ்டில் ஒரு வீக்னஸ். ருத்ராஜ் அண்ட் ஆயுஷ் மாத்திரையை மட்டும்தான் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் கூட ஷார்ட் பால் அவுட் ஆகுறாரு கைஸ். அவரோட ஸ்டாட்ஸ் நான் பார்த்தேன். இந்த மற்ற ஸ்டாட்ஸ்லாம் பார்க்கும்போது ஷார்ட் பால் அகேன்ஸ்ட் அவரோட ஆவரேஜும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு அதே ப்ராப்ளம் திரும்பி இருக்க போகுது. ஸோ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாவில் ஒருத்தருக்கு ஹை பேஸ் ஆடுற அபிலிட்டி இருக்கணும். ஐ ஹோப் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் பர்டிகுலராக ஆல் அவுட் போய் எடுத்திருக்காங்க. பிரசாந்த் வீர் கூட பவுலிங்க்கு அண்ட் பேட்டிங் அந்த ரோலுக்கு ஓகே, அவருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. பட் கார்த்திக் சர்மாவுக்கு இந்த அபிலிட்டி இருக்கணும் கைஸ். அதர் தென் தட் அது இல்லைன்னா 15 crores அவருக்கு போகணுமான்ற கொஸ்டின் மார்க் வரும். ஸோ ஐ ஹோப் அவருக்கு இருக்குன்றனால தான் அவருக்கு எடுத்திருக்காங்க. பட் பார்ப்போம். பேஸ் வேரியேஷன் இது ஓவர்டன் இருந்தால் கொஞ்சம் காம்பன்சேட் ஆகும். பட் அவர் இல்லைன்னா எல்லாருமே ஒன் டைமென்ஷனல் தான். அது ஒரு ப்ராப்ளம். காம்பினேஷன் பசில் ஃபைண்டிங் த பெஸ்ட் பிளேயிங் 12 வித்
பேலன்சிங் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ன்றது பெரிய கொஷின் மார்க். எம்எஸ்டி ஆடுவார்னா கண்டிப்பாக ஒரு பவுலிங் ஆப்ஷன் வெளியே போகும் கைஸ். பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். 5.5 பவுலர், ஐ மீன் 5 கூட சொல்ல முடியாது, 5 பவுலர் தான். பிரசாந்த் வீர் ஒரு 6 பவுலர், டூபே ஒரு 6 பவுலர், 5 பவுலர் வச்சு போகிறீங்க. ருத்துராஜால் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்றது ஒரு பெரிய பெரிய கொஷின் மார்க். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்க போகுது. அண்ட் ஓகே, இந்த ஃபைனல் என்னோட 3 வேரியேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபைனல் 12 அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம் கைஸ், என்ன அசஸ்மெண்ட்னு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 and 12 இருக்க போகுது. டெவால் பிரவிஸ் வந்து இங்கே 6ன்னு போட்டிருக்காங்க கைஸ். இதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிள் தான், யாரை வேணாலும் எங்கே வேணாலும் ஆடுங்க. கார்த்திக் சர்மா ஹை பேஸ் நல்லா ஆடினார்னா நம்பர் 6 கூட ஆடலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா அது கஷ்டமான ரோல் ஒன்று. 2வது பின்னாடி அவரும் பிரசாந்த் வீரும் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமான்ற ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட நடுவில் அவரை சொருகிட்டோன்னா ஒருத்தர் அப்படியே ஓகேடா அந்த பக்கம் ருத்து இருக்கா, இந்த பக்கம் டூபே இருக்கார், இங்கே ஐயோ டூபேயோட ரோல் ரொம்ப க்ரூஷியல் கைஸ். அவர் தான் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் லைக் அலாங் வித் சஞ்சு சாம்சன். ஸோ லைக் அவங்க 2 பேர் தான் இந்த டீம் எப்படியாவது எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கூட ஒரு யங்ஸ்டரை பேர் பண்ணிட்டு இப்போ ஆயுஷ் மாத்ரே சஞ்சு, ருத்து கார்த்திக், டூபே பிரவிஸ் பிரசாந்த் வீர்னா ஓகே, அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. எல்லாருமே ஸ்பிளிட் ஆகி ஓரளவுக்கு நல்ல பிளேஸோட பேலன்ஸ்டாக இருக்கும். அண்ட் ஈவன் ஓவர்டன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்பர் 8 உங்களுக்கு ஓவர்டன் வந்துடுவார். ஸோ அகெயின் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் டெப்த், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு கீழே தள்ளுது. ஸோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிபிஎல் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் சிட்னி மேட்ச் பார்த்தேன். ஓவர்டன் ஒரு 30 ரன் அடிச்சார். அவர் இன்னிங்ஸ் வந்து காமாக எடுத்துகிட்டு போனார். ஸோ அந்த ஆங்கிள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒரு ஃபினிஷர்னால் இதை தான் நான் முன்னாடி சொல்லி, இந்த ஃபினிஷர்னு லிவிங்ஸ்டன் பேரக்கூடாது. ஏன்னா ஃபினிஷில் 2 விதம் இருக்குது. 4 பாலில் 15 ரன் அடிக்கிற ஃபினிஷர் இருக்கீங்களா, கேமை கடைசியில் எடுத்துகிட்டு போய் முடிக்கக்கூடிய பிளேயரை ஃபினிஷர்ன்றீங்களான்னு. ஓவர்டன் செம்மையாக எடுத்துகிட்டு போனார். லாஸ்ட்டு ஒரு தேவையில்லாத ஷாட்டு 6 அடிக்கலாம்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். அது கேட்ச் ஆயிரும். பட் அதை தவிர செம்மையாக கேம் எடுத்துகிட்டு போனார். அந்த டீம் வின் பண்ணிட்டாங்க. பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ உங்களுக்கு பிரசாந்த் வீர் கூட கீழேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும்னா ஓவர்டன் உள்ளே ஆடிட்டு கலியில் நீங்கள் வெளியே இருந்து உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் கைஸ். அண்ட் இதை இன்னும் கிளியராக பண்ணுறதுக்கு தான் அவங்க ஜேசன் ஹோல்டரை டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா நீங்கள் ஓவர்டனை உள்ளே ஆடிட்டீங்கன்னா பவர் பிளேயில் இன்னொரு பேசர் உங்களுக்கு லேக் ஆகுது. ஏன்னா ஓவர்டனால் பவர் பிளேயில் போட முடியாதுறத போன சீசன் பார்த்துட்டோம். ஓவர்டனுக்கு பதிலாக ஜேசன் ஹோல்டர் இருந்தாங்கன்னா, ஜேசன் ஹோல்டரை நீங்கள் நம்பர் 8 வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கலீல் அகமதோ அன்சுல் கம்போஸோ ஒரு பவுலர் உள்ளே எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஹோல்டர் 2 ஓவர் தள்ளிடுவார், அன்சுல் கம்போஸ் ஆர் கலீல் ஒருத்தர் இருந்தால் அவங்க 2 ஓவர் தள்ளிடுவாங்க, ப்ளஸ் எலிஸ் ஒரு ஓவர் ப்ளஸ் இன்னொரு ஓவர் அங்கங்கே யாரோ ஒரு பவுலர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ ஹோல்டரால் பவர் பிளே போட முடியும். அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ஓவர்டன்ட்ட இருக்காது. ஸோ ஓவர்டன் ஆடினாங்கன்னா இன்னொரு இம்பாக்ட் பிளேயர் ஒரு பவர் பிளே பவுலராக தான் இருக்கணும். அங்கே மட்டும் நம்ம லைட்டாக மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த இடத்துல லைக் ஹோல்டர் இருந்தாங்கன்னா உங்களோட 12வது பவுலர் யாராக வேணாலும் இருக்கலாம். ராகுல் சாரா கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னொரு குர்ஜப்னீத் சிங்கோ, ஐ மீன் வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போய் கூட இன்னொரு பவுலரோ இன்னொரு ஆல்ரவுண்டரோ அந்த மாதிரி இதோ எடுத்துகிட்டு வரலாம். பட் அதுக்கான ஆப்ஷன் இப்போது நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் அந்த பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டரில் நம்ம மிஸ் அவுட் ஆனால வருது. பட் அகேன் ஓவர்டன் இஸ் ஒர்க்கபிள் ஆப்ஷன் தான் கைஸ். லைக் ஓவர்டன் மைட் பி த நெக்ஸ்ட் பிக் ஆல்ரவுண்டர் கூட. வி டோன்ட் நோ, லைக் ஒரு கம்ப்ளீட் சீசன் கொடுத்துட்டு அவர் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். லைக் 3 ஆக்ஷனில் காசி சார் வந்து ஓவர்டன் எடுக்கும்போது ஓவர்டன் கிலிஸ்க்குலாம் 2.5 கோடி மேலே போகாத, ஓவர்டன் வேணும்னு ஓவர்டன் எடுத்தாங்க பேஸ் ப்ரைஸ்க்கு. ஸோ லைக் அந்தளவுக்கு அவங்க ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கன்னா டெஃபினட்டாக தே ஹவ் சீன் சம்திங் இன் ஓவர்டனில். ஸோ பார்ப்போம். ஓவர்டன் இப்படி ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்பர் 8 ஓவர்டன் வந்துட்டு ஐ மீன் கலியில் கூட இம்பாக்டாக எடுத்துகிட்டு வரலாம். ஸ்டாண்டர்டாக இதுதான் என்னோட 11, இதுதான் என்னோட 12, வேறு எந்த சேஞ்சும் பண்ண போகிறது இல்லைன்னு கூட எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் இந்த ஸ்குவாடில் என்னால் பெஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண முடிஞ்சது இதுதான் கைஸ். அகெயின் ஈவன் நானாக பர்சனலாக ஓவர்டன் உள்ளே வச்சுட்டு கலியில் வெளியிருந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவேன். பட் தோனி வந்து இருக்கும்போது ஐ டோன்ட் நோ லைக் அது நல்லா இருக்குமா, இல்லை தோனியே ஓகே ஆமாம் கரெக்டாக இருக்க டீமுக்கு தான் தேவைன்னு அவரே விருப்பப்பட்டாலும் எனக்கு தெரில கைஸ். அது எனக்கு சொல்ல தெரில எப்படி இது ஒர்க் ஆக போகுதுன்னு. பட் எஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 3 பிளேயிங் 11 போட்டிருக்கேன். ஸோ அது ஒன்று நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக மினி ஆக்ஷன் போது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது கைஸ். ஆக்ஷனில் பேஸ் அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுக்கு எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இம்பேக்ட் சப்பில் இத்தனை வெரைட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதுதாங்க ஆக்ஷனோட முடியல நீங்கள் பார்க்குறது. ஏன் அவன் இருக்கான், ஏன் இவன் இருக்கான் அப்படின்னு நம்ம போகவே முடியாது கைஸ். ஸோ கிளியராக கார்த்திக் சர்மா ஆட போகிறாரு, அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப்னு சர்ஃப்ராஸ். பிரசாந்த் வீர் ஆட போகிறாரு, அங்கே ஏதாவது சர்க்கிள் இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன் ராகுல் சகர்ன்ற ஆங்கிளில் போயிருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி வெரி கிளியர் இன் வாட் தே ஹவ் சீன். அண்ட் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் தான் எனக்கு ஆயுஷ் மாத்ரே ஊர்வில் பட்டேல் பண்ணாதான் திருப்பி இந்த சீசன் பண்ண போகிறாங்கன்றத ஃபுல் நம்பிக்கையோடு இருக்காங்க. ப்ளஸ் அவரோட இன்டர்வியூ வச்சு பார்க்கும்போது இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஏதோ இருக்குன்றனால தான்
15 கோடி வரை போய் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நல்லா பார்க்க முடியுது. அண்ட் இதில் இவ்வளோ தாங்க பண்ண முடியும். மினி ஆக்ஷனில் வேறு யாருமே இல்லை. இதுதான் நம்ம இவ்வளோ நாளாக சொல்லி புலம்பிட்டு இருந்தோம். அவரை எடுத்தா இவர் பிரச்சனை இருக்குது, இவரை எடுத்தா இன்னொரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். கிளியராக ஒரே நல்ல பிளேயர், பொட்டன்ஷியலி அங்கே குட் பிளேயர்னு கேமரான் கிரீன் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு போனாங்க, கிடைக்கலன்னொன்னே சின்ன பசங்களை நம்பி ஃபுல்லாக அவ்வளோ போய் எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சது. அண்ட் அகைன் நான் இந்த நடுவில் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரோட கேம் அகேன்ஸ்ட் ஹை பேஸ் நம்ம பார்க்கணும். பெருசாக சாம்பிள் சைஸ் இல்லை, நம்ம நார்மலான வீடியோஸ் பார்த்துருக்கோம். மேபி உங்கள் நெட்ஸில் ட்ரையல்ஸில் அதை பார்த்து தான் எடுத்திருக்காங்களோன்ற மாதிரி இருக்குது கைஸ். பட் எஸ் அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். பிகாஸ் ஈவன் ஃபார் பிரசாந்த் வீர் ஐ கேன் அட்ஜஸ்ட். ஓகே, ஒரு பவுலர், லோயர் ஆர்டர், குணால் பாண்டியா மாதிரியான ரோலுக்கு அவர் எடுத்துகிட்டு வரலாம். பட் குணால் பாண்டியாவோட பெட்டர் பவர் ஹிட்டர், அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். பவுலிங்கில் ஏதாவது பண்ணலாம் கைஸ், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த ரோலுக்கு 14 எனக்கு ஓகே. ஸோ கார்த்திக் சர்மாவும் ஒரு 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட் கீப்பர் தான், ஆல்ரவுண்டர் கூட கிடையாதுன்னா தே ஹவ் சீன் சம்திங் ஸ்பெஷல் லைக் ஆயுஷ் மாத்ரே இன் கார்த்திக் சர்மா. அந்த ஒரு ரீசனிங்கள் தான் 15 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. கீ ப்ராப்ளம்ஸ்னால் ஹை பேஸ் ஃபினிஷிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்றத பார்த்தோம். ப்ளஸ் ஓவர்சீஸ் ரொட்டேஷன் எப்படி, யாரை எங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க, ஸ்டாண்டர்ட் 12ஓட போக போகிறாங்களா இல்லை ரொட்டேட் பண்ணி ஆட போகிறாங்களான்றதை பார்க்க ஈகராக இருக்கேன். அகெயின் டாப் ஆர்டர் கேரி ஜாப் பண்ணாங்கன்னா இந்த டீம் பிளே ஆஃப் கூட போகலாம். அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஆல்ரவுண்டர் சிம்பிள் போட்டிருக்காங்க, மன்னிக்கோங்க கைஸ். லைக் ஹீ கேன் பவுல், பட் அதனால் ஆல்ரவுண்டர் இல்லை. பட் சாரி, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டாப் ஆர்டர் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தே வில் டெஃபினெட்லி குவாலிஃபை இஃப் எவ்ரி திங் கோஸ் அக்கார்டிங் டு த பிளான். அண்ட் இந்த டீம் வச்சு போனால் அடிஷ்னலி பிளேயிங் whomever depending on the conditions. So yes guys, அதுதான் எனக்கு தோணுது. அண்ட் ஃபைனலி இன்னொரு 3 வெர்ஷன் ஆஃப் பிளேயிங் டூலில் பார்த்துடலாமே. அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள், இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு. ஆப்ஷன் ஏ வித் எம்எஸ்டி. ஸோ எம்எஸ்டி தான் ஆட போகிறாருன்னா அந்த ஆங்கிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 11 என்னால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சது கைஸ். ஆயுஷ் வில் ஓப்பன் வித் சஞ்சு, நம்பர் 3 ருத்து, 4 டூபே, 5 டெவால் பிரபஸ், 6 பிரசாந்த் வீர், 7 எம்எஸ்டி, 8 ஓவர்டன். இங்கே ஓவர்டன் கண்டிப்பாக வேணும், பேலன்ஸ் இல்லைனா சுத்தமாக இல்லை டீமில். பேட்டிங் டெப்த்தும் வேணும், அந்த ஒரு ரீசனில் தாங்க. அண்ட் அகேன் இங்கே தான் சிஎஸ்கே வந்து எப்படி பிரசாந்த் வீரை ரேட் பண்ணுறாங்கிறத பொறுத்து. பிரசாந்த் வீரை மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு ரிங்கு சிங் மாதிரியான ரோல் இங்கே சிஎஸ்கேல பண்ணுவார் நினச்சி எடுத்திருந்தாங்கன்னா நம்பர் 6 ஆடலாம். பட் அகேன் அதுவும் கொஞ்சம் ஹை மாதிரி தான் தெரியுது. பட் ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னா ஜிடியோட டாப் 6 அப்படியே இந்த டாப் 6 பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வே பெட்டர்னு தோணுது. லைக் பேலன்ஸ் ஈக்குவல், பைக் பவர் கேம் ஈக்குவலி ஸ்பிளிட் அக்ராஸ் ஈச் பிளேயர். பட் ஜிடியில் டாப் 3 மட்டும் தான், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேக்கன்சி இருக்குது. ஸோ ஐ ஹோப் இந்த டாப் 3 கேரி பண்ணாங்கன்னா திஸ் 11 or 12 கேன் ஒர்க் ஸ்டில் வித் தோனி. ஸோ அப்போ ஓவர்டன் 8, 9 எல்லிஸ், 10 கம்போஸ், 11 நூர், 12 கலில். ஸோ இது ரொட்டேஷனுக்கு ஆப்ஷன் இல்லை, ஸ்டாண்டர்டாக இதுதான் ஆட முடியும். ப்ராப்ளி ஜேமி ஓடன் மேலே அகில் ஹுசேன் ஆடலாம் டிபெண்டிங் ஆன் திஸ் டாப் ஆர்டர்ஸ் ஃபார்ம். செகண்ட் கார்த்திக் அண்ட் எம்எஸ்டி 2 பேருமே ஆடின எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் டாப் 6 ஓகே. எக்ஸ்ட்ரா கார்த்திக் வந்தாருன்னா பிரசாந்த் வீர் நம்பர் 8 போகிறாரு, 9 எல்லிஸ், 10 கம்போஸ் ஆர் ஹென்ரி, 11 நூர் அகமது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அண்ட் ஏன் அன்ஷுல் கம்போஸ் வெளியே போயிட்டு கலில் தான் இம்பாக்ட் சப்பாக எடுத்துகிட்டு வரோன்னா சிஎஸ்கே அந்த லெஃப்ட் ஆமர் ஆங்கிள் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து அதனால தான் முஸ்தபிஸுக்கும் போனாங்க. ஸோ அந்த லெஃப்ட் ஆமர் ஆங்கிள்லேருந்து பார்த்து தான் முஸ்தபிஸ் ப்ளஸ் டெத் ஒரு கவருக்காக போயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கலீல் அகமது ஆஃபர்ஸ் வெரைட்டினால அவரை தான் எடுத்துகிட்டு வராங்க. ஒன் ஆஃப் கம்போஸ் அண்ட் ஹென்ரி வில் பிளே. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இதுவும் நல்லா இருக்குது, பேட்டிங் டெப்த்தும் இருக்கேன்னு தோணும். பட் தோனி 10 balls தான் ஆட போகிறாருன்னா ஸோ அகெயின் தேர் இஸ் அ ப்ராப்ளம்ல. லைக் அதுக்கு நம்ம இம்பாக்ட் பிளேயராக வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். பட் சொல்கிறேன் 2 பேரும் ஆடணும்னா இதுதான் என்னால் போட முடிஞ்ச 11. பவுலிங் 6 பவுலராக டூபே நம்பி தான் போக போகிறோம். ஸோ ஐ மீன் முன்னாடி சொன்ன மாதிரி 5 பவுலர் தான். பிரசாந்த் ஒரு 6 பவுலர், டூபே ஒரு 6 பவுலர்னா எக்ஸாக்டாக 5 பவுலர்ஸோட போவோம். மேபி இதை சேசிங்னா இந்த டீம் ஓகே கைஸ். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டெஃபினட்டாக திஸ் இஸ் நாட் த டீம் தே வில் கோ. அண்ட் ஃபைனலி ஆப்ஷன் சி வித்தவுட் எம்எஸ்டினா ஃபுல்லாக ஆல் அவுட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வச்சுட்டு போனாங்கன்னா இது ஒரு வெரைட்டி. அதாவது நான் என்னோட ஃபைனல் பிளேயிங் 12 இல்லாமல் ஒரு இன்னொரு வெரைட்டி. 4 கார்த்திக், 5 டூபே, 6 பிரவிஸ், 7 பிரசாந்த் வீர், 8 ராகுல் சகர், 9 எல்லிஸ், 10 மேட் ஹென்ரி, 11 நூர், 12 கலீல் கம்போஸ். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃபர் சைடில் பெட்டர் பேலன்ஸ் இன் போத் பேஸ் அண்ட் ஸ்பின்னு. மேட் ஹென்ரி, நேத்தன் எல்லிஸ் அண்ட் 1 ஆஃப் கலீல் கம்போஸ் ஆனால் உங்களுக்கு பவர் பிளே சார்ட்டட். ப்ளஸ் மிடில் ஓவர்ஸில் உங்களுக்கு பிரசாந்த் வீர் இருக்காரு, ஷிவம் டூபே இருக்காரு, ராகுல் சகர் இருக்காரு, நூர் அகமது இருக்காரு. ஸோ இந்த 11 or 12 போனாங்கன்னா கொஞ்சம் பவுலிங் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 12 ஆடணும்னா டிபெண்டிங் ஆன் ஹவு கார்த்திக் சர்மா
அண்ட் பிரசாந்த் வீர் டேக்ஸ் அப் தேர் ரோல்ஸ் கைஸ். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த மாதிரி ஒரு நிறைய எக்கச்சக்க காம்பினேஷன்ஸ் போடலாம் கைஸ். பட் ஓவரால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலில் எடுத்திருக்கேன். ஸோ ஓவரால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக இதுவரை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரியல, மோர் தென் 30 minutes நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஓவரால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன். ஸோ எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்களே, ஏன் இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்குன்ற ஆங்கிளில் பார்த்து தான் எல்லாமே நான் உங்களுக்கு நோட் பண்ணி கொஞ்சம் வீடியோ லென்த் ஆயிடுச்சு. பட் எஸ் கைஸ், இதுதான் என்னோட தாட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நல்லா தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கதே இவ்வளோ தான் தேரும். ஏன்டா லிவிங்ஸ்டன்னு மில்லர்லாம் சொல்கிறாங்க சைஸ். நான் ஸ்டாட்ஸ் தான் சொன்னேனே, நம்ம அப்படி தான் போய் லாஸ்ட் இயர் விளங்காமல் போயிருக்கு. நமக்கு ஒன்று எடுத்திருக்கோம் அப்படியே இந்த டாட் கேமில் 10 on 10 அந்த மிடில் பாயிண்ட்டை அப்படியே அடித்த மாதிரி தான். லைக் ஆயுஷ் மத்திலே கிளிக் ஆகியிருக்காங்க, ஒரு பெட்லையும் கிளிக் ஆகிருக்கு, டெவால் ட்ரைவ்ஸும் கிளிக் ஆகிருக்குன்ற போது நான் ஏதோ ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன், எனக்கு அந்த பிளேயரை நல்லா பண்ணுறாங்க. நான் ஆப்வியஸாக ஆப்ஷனில் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தானே எடுத்துகிட்டு வருவேன். நான் திரும்பி ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் நம்பி எடுத்து அவங்க ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ திருப்பி நான் அந்த ரூட் போகிறதுக்கு எனக்கு 100 on 100 மார்க்ஸ் 10 on 10 வாங்கின பிளேயர்ஸ் மாதிரி அதே ப்ரொஃபைலில் நான் இன்னும் 2 பிளேயர் எடுத்துகிட்டு இன்னும் தப்பு. ஸோ அந்த ஆங்கிள் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு பார்க்கும்போது புரியுது. பட் எஸ், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்றது நமக்கு ஃபைனலி ஏப்ரல் மேல தெரிய வந்துடும். பட் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கப்படிக்காது கைஸ். அட்லீஸ்ட் இந்த டாப் ஆர்டரை கொஞ்சம் கேரி பண்ணி பிளே ஆஃப் வரை எடுத்துகிட்டு போகணும். அண்ட் அகைன் கைஸ், இதை பேசும்போது நான் பார்த்து மேபி இதனால தான் அவங்க சஞ்சு ட்ரேடில் இன்னும் கொஞ்சம் ஈகராக இருந்தாங்களோன்னு கூட யோசிக்க தோணுது இல்லை. லைக் டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி சேஃபர் ஜோனில் வச்சிடணுன்னு. ஸோ எஸ், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகி அங்கங்கே எதோ ஒழுங்காக நடந்துச்சுன்னா திஸ் டீம் வில் ரீச் பிளே ஆஃப். ஆர் அப்படி இல்லைனாலும் இந்த பசங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும். எண்ட் ஆஃப் தி சீசன் அது ஒன்று தெரிஞ்சால் போதும் கைஸ். ப்ராப்ளி பை நெக்ஸ்ட் சீசன் முடியல ஃபுல்லாக அன்கேப் ரிட்டென்ஷன்ஸோட போயிட்டு மெகா ஆக்ஷனில் கிளியர் கட்டான பிளேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த மெகா ஆக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சீசனில் வேணால் நம்ம கப் அடிக்கலாம். பட் அடுத்த 2 சீசனில் கப் அடிக்கணும்னா லக்கு வேணும். எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும். நம்ம டீமுக்கு அது மாதிரி நடந்தது கிடையாது. பட் ஒரே நல்ல விஷயம், நம்ம டீமை எப்படிலாம் கழுவி ஊற்றுறோமோ அந்த டைம் தான் வின் பண்ணியிருக்கு. இந்த டைம் ருத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சஞ்சு சாம்சனும் இருக்கார் லீடர்ஷிப் ரோலில். லைக் அவர் ஆர்ஆரையும் ஃபைனல் எடுத்துகிட்டு போனார். சின்ன பசங்களாம் இருந்த டீம் தான் அதை ஃபைனல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக ருத்துக்கு அவரோட அட்வைஸும் அவரோட லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லுவார். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ கைஸ், இதுதான் சிஎஸ் கூட கம்ப்ளீட் ஸ்குவாட் ரிவ்யூ. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு, அண்ட் ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வர டேஸில் நான் மற்ற டீமுக்கும் போட பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட பிளேயிங் டோல் என்ன இருக்குன்றதை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.